அதே ராமானுஜாய நமக. பும்சாம் திருஷ்டி சித்தமபகாரினம் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அற்புதமான இந்த பாசுரம். இப்படி அந்த கண்ணையும் மனதையும் பறித்து கொண்ட பிறகு நாம் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது, மனதிலே சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது, அதைத்தான் மற்றொன்றினை காணாவே என்கிறோம். அப்படி ஒரு அற்புதமான அந்த சேர்த்தி சேர்வை. இந்த சேர்த்தி சேர்வைக்கு தரிசித்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டால், பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் வியாக்கியானத்தில், மற்றொன்றினை காணாவே, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அப்போது பிரம்மா முதலான தேவர்களுக்கு அந்த அமிர்தம் அவர்கள் உடலை சாகாமல் காப்பாற்றுகிறது. ஆனால் இந்த அமுதம் இருக்கே, எதிராஜ சம்பத்குமாரங்கிற அந்த அமுதம் இருக்கே, அது எனது ஆத்மாவை காப்பாற்றும் அமிர்தமாகும். அப்படி அந்த சம்பத்குமாரனை கண்டு அந்த அமிர்தத்தின் சுவை எப்படிப்பட்டது என்று அறிந்த என் கண்கள் அவனை பற்றி காதால் கேட்பது மட்டுமே அல்லாமல் எனது களைப்பு அனைத்தும் நீங்கும்படி கண்ட கண்கள். அப்போ காட்டவே கண்டான், நாம் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்தோம். அதைத்தான் பாவோ நாண்யத்திர கச்சதி என்று அனுமன் இந்த ராமனை விட்டு எனது நினைவானது வைகுண்டநாதரிடம் கூட செல்வதில்லை என்றானே, அதே போல அந்த எம்பெருமானை தரிசிக்க வேண்டும், திருவரங்கம் வந்து தரிசித்துக் கொள்கிறேன், எனக்கு பரமபதம் வேண்டாம் என்று சொன்னானே, இதுபோன்று இந்த ஆழ்வார்களும் உள்ளார்கள். மற்றொரு அர்ச்சாவதாரத்தையோ அல்லது விபவதாரத்தையோ இனி இக்கண்கள் விரும்பி ஏற்காது. இதன் மூலம் கண்கள் அடையும் பலன் என்ன என்பதை கூறாமல் மற்ற எதனையும் இந்த கண்கள் காணாது என்றாரே. ஆக மற்ற எதனையும் காணாமல் இருப்பதே இக்கண்கள் பெற்ற பயன் என்கிறது கருத்து. அதனால் முக்தர்களால் அடையப்படும் பயனான இந்த செல்வ நாராயணனை அனுபவித்தால் வேறு எதையுமே நாம் அனுபவித்ததாக சொல்லவும் முடியாது, அந்த அனுபவத்துக்கு செல்லவும் முடியாது. இதுதான் நமக்கு திருப்பானாழ்வார் காட்டி கொடுத்த வழி. சுயப்பதியான சர்வேஸ்வரன் பல்வேறு அவதாரங்களை செய்கிறான். அவதாரம் அவதாரம் என்றால் திரு அப்படின்னு அந்த சொல்ல பிரித்து வச்சுட்டோம்னா, மேலிருந்து கீழே இறங்குதல். அப்போ மேலே உள்ள ஒருவன் தாழ்ந்து போதல் என்று அர்த்தமல்ல, தன்னை தாழ விட்டு கொள்ளுதல். அப்படி அந்த எம்பெருமானானவன் தன்னை தாழ விட்டு கொண்டு செய்யக்கூடிய அவதாரங்கள் பல பல. அந்த அவதாரங்கள் யாவும் எதற்காக? சாதுக்களை ரட்சிப்பதற்காக அந்த அவதாரங்கள். எம்பெருமான் அவதரித்து செய்த ஆடை துளிகள் எல்லாம் சாது ரட்சணார்த்தமாக. அதனால அந்த சாதுக்களை ரட்சிக்க வேண்டும், அதற்காக அந்த அவதாரம். அந்த அவதாரங்களுக்குள்ளே பல்வேறு சிறப்பு, அப்படி பல்வேறு சேவைகளை, அந்த அற்புதமான அந்த திவ்ய சேவைகளை எல்லாம் எம்பெருமான் நாமும் உஜ்ஜீவனம் அடையும்படி காட்டி கொடுக்கிறான். ஸ்ரீராமனாக அவதரித்த காலத்திலே சீதா பிராட்டியோடும் பரத லக்ஷ்மண சத்ருக்னர்களோடும் சேர்ந்து அந்த திருவடியோடும் அந்த எம்பெருமான் சேர்ந்து அளித்த காட்சி ஸ்ரீராம பட்டாபிஷேகம் என்று நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். அதே போலத்தான் கிருஷ்ணாவதாரத்திலே திருவாய்ப்பாடியிலே கோபாலர்களோடு சேர்ந்து செய்த அந்த சேர்த்தி, அந்த சேஷ்டிதங்கள், இப்படி எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களும் சேர்த்திகளும் நிறைய உள்ளன. அதுல முக்கியமான சேர்த்தி இந்த திருநாராயணபுரத்துல தனிக்கோயில் தாயாரோட, உபயநாச்சிமார்களோட, பராங்குஷ பரகால எதிவர்களோட அற்புதமான இந்த சேர்த்தி கண்டொருளி ஒரு நாள் முழுக்க அந்த சேர்த்தியிலே இருந்து அன்றைய தினம் ராத்திரி ராமானுஜன் உத்தந்தாதி திவ்யமான அந்த பிரபந்தம், திவ்ய பிரபந்தத்துடைய ஏத்தத்தை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த திவ்யமான பிரபந்தம், உடையவருடைய பெருமைகளை எல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய பிரபந்தத்தை உபயநாச்சிமார்களோட, பெரிய விராட்டியாரோடும், பராங்குஷ பரகாரர்களோடும்
அற்புதமாக அந்த எம்பெருமான் கேட்டு ஆனந்தப்படுகிறான். அந்த ஆனந்தமெல்லாம் முடிந்து அவரவர் ஆஸ்தானத்துக்கு திரும்புகிறார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த வைபவம் இது. ஆக எம்பெருமானுடைய சேர்த்தி எதற்காக? இந்த பங்குனி உத்தர சேர்த்தி நன்னாளிலே பெரிய பிராட்டியாரோடு கூடி இருக்கின்ற காலத்திலே பகவன் நாராயணா அபிமதா அனுரூப ஸ்வரூப ரூப என்று பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு சரணடைந்தார் பகவத் ராமானுஜர். பகவத் ராமானுஜர் சரணாகதி செய்தாகிவிட்டதே. மதுராந்தகத்திலே மகிழ மரத்து அடிக்கீழே ஆழ்வாருடைய அனுகிரகத்தோடு பராங்குஷதாசர்னு சொல்லப்படுற அந்த பெரிய நம்பிகளுடைய அனுகிரகம் கிடைத்து பஞ்சசம்ஸ்காரமாகி மந்திரங்கள்லாம் உபதேசிக்கப்பட்டு சரணாகதி செய்தாகிவிட்டதே. திரும்ப எதற்கு ஒரு சரணாகதி என்று கேட்டால், இந்த சரணாகதியை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த சரணாகதி அடியனுடைய உஜ்ஜீவனத்துக்காக அடியனுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகளால் செய்யப்பட்ட சரணாகதி அது. அந்த சரணாகதியை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த சரணாகதி இந்த லோகத்தில் உள்ள சேதனர்கள் அனைவரும் உஜ்ஜீவனம் அடையும் பொருட்டு தாமே விரும்பி செய்த அந்த சரணாகதி, அதான் சரணாகதி கத்தியம்னு சொல்றோம். அப்ப அந்த சேர்த்திக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. இது சாமான்யமான சேர்த்தி அல்ல. சாம்ராஜ்ய லட்சுமியோட, வீரலட்சுமியோட, யோகலட்சுமியோட, போகலட்சுமியோட, இத்தனை லட்சுமிகளோட சேர்த்தி என்ற எம்பெருமான், அதோடு பராங்குஷ பரகால எதிவராதிகள், இப்படி ஒரு பரமபதம் போலே, ஒரு நித்திய விபூதி போலே, ஸ்ரீவைகுண்டம் போலே அன்று ஒரு நாள், சில சமயம் 2 நாள்கள். ஒருவேளை திருவாடி பூரம் வியாழக்கிழமையோ திங்கக்கிழமையோ வந்துட்டா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுக்க சேர்த்தி அன்னைக்கு பிரியறதில்லை. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தாச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளைகளை அவர்கள் அந்த பெண் புகுந்த வீட்டார் அனுப்புவதில்லை. செவ்வாய் வெள்ளியில அவங்க அனுப்ப மாட்டார்கள். அதே போல 2 நாள் நடக்கும் சேர்த்தி. இப்படி இந்த சேர்த்தி யாருக்காக? இந்த சேர்த்தி எல்லாம் நமக்காக எம்பெருமான் கூடி கழித்து இன்புறுகிறான். அப்ப நாம் செய்யக்கூடிய கைங்கரியமாகட்டும், நம்ம செய்யக்கூடிய சரணாகதி ஆகட்டும், நாம எல்லாமே அவனுடைய திருமுக மலர்த்தி திருவுள்ள உகப்பு, அதற்காக நாம் செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்கள். இப்படி நாள் முழுக்க நமக்காக அனுகிரகம் பண்றான் எம்பெருமான். அப்ப இந்த அவதாரமே அவனுடைய சீல குணத்தை வெளிப்படுத்துகிறது. மிக மிக உயர்ந்தவன் தன்னை தாழ விட்டு கொண்டு வந்து நம்மோடு கலந்து பரிமாறி பக்தானாம் பிரகாசசே. அதனால இந்த சேர்த்தி சேவையும் அவனுடைய களிப்புக்கா, இந்த பக்தர்களுடைய களிப்புக்காக, இந்த அடியார்களுடைய களிப்புக்காக, இந்த அடியார்களுடைய ரட்சணார்த்தமாக அப்படி கூடி ஆஸ்தானத்திலிருந்து அவரவர் அந்த சேர்த்தி சேவை அந்த கண்ணாடி அறையிலிருந்து அவரவர்கள் பிரிந்து ஆஸ்தானம் எழுந்தருடுகிறார்கள். அப்ப இந்த அடுத்த சேவைக்காக இன்னும் 1 வருஷம் காத்திருக்கணும். அப்படி அந்த எம்பெருமான் பிராட்டிமார்களோடும் ஆழ்வார் ஆச்சாரியர்களோடும் கூடி எழுந்தருளி நம்மை அனுகிரகிக்கிறான். அதுவே அவனுடைய சீலகுணம். அந்த சௌசீல்ய குணத்துக்கு அது மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. அப்ப அந்த சீலகுணம்தான் எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு காரணம். அவதரித்து சாதுக்களை ரட்சணம் பண்றானே சம்ரக்ஷணம், அதுவும் அவனுடைய சீல குணம்தான். அந்த சௌசீல்ய குணத்தை எண்ணி எண்ணி அந்த பிரிவுல எம்பெருமானே நமக்காக சேர்ந்திருந்தீர், இன்று ஆஸ்தானம் திரும்புகிறீர்னு சொல்லி அந்த வைபத்தை நாமும் மனதிலே கொண்டு அவனை சரணடைவோம்.